சிவஸ்துதி அப்படிங்கிற தலைப்பில் ஞானசம்பந்தருடைய ஒரு பாடல் நாம் சிந்திக்கும். இந்த பதிகத்துக்கே பச்சை பதிகம்னு பேர் வச்சோம். அது என்ன பச்சை பதிகம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பழைய காலத்து சமய உண்மைகளை எப்படி நிறுவுவார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் இந்த பச்சை பதிகம்னு ஏன் பேர் வந்தது, இந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்ன, இந்த பதிகத்தை படிக்கிறவாளுக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்ன விசேஷம்னா, ஒரு சாமி உயர்வானவர்னு நிறுவனம். சிவம் செம்பொருள், சிவனே கடவுள், அவனுக்கு மேலே யாரும் இல்லை. சிவனோடு ஒக்க தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை அப்படின்னு நிறுவனம். அப்படின்னா அதை பழைய காலத்தில் வாக்குவாதத்தால் நிறுவறதில்லை. ஒரு பீடம் வச்சுருப்பா, ஒரு பொது இடம் வச்சுருப்பா, அந்த இடத்துல ஏறணும். நாலும் இரண்டும் அறியா நாயினேனை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினைன்னு சொல்லுவார். அந்த சதஸ்ன்னு பேர் அதுக்கு. அது ஊர் பொதுச்சபை. அந்த பொதுச்சபையில் ஒரு ஆன்மீக கருத்தை நிறுவனம் அப்படின்னு சொன்னால் ஊரை எல்லாரையும் சேர்க்கணும். எல்லோரையும் ஒன்றா சேர்த்து அதில் படித்தவாளை கூப்பிடணும். இந்த காலத்தில் என்னென்ன படித்தவா, எந்தெந்த சமய உண்மைகளை, இப்போ சமணம் சார்ந்தவர்கள், பௌத்தம் சார்ந்தவர்கள், இந்து மதம் சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவாவாளுடைய மத உண்மையை சொல்லணும்னா அந்த எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த சபையில் எடுத்து சொல்லணும். அப்படி எடுத்து சொல்கிற போது என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு போட்டி ஒன்று வைப்பா. அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு தான் அந்த நிறுவக்கூடிய தன்மை வரும். அதை ஜெயிக்கணும் அவள். அப்படி ஜெயிச்சு தான் அந்த சமயத்தை என்ன பண்ணுவான்னா நிலைநிறுத்துவாள். சாதாரணமாக பேச்சினால எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கும் அதில். அப்படி ஒரு சமய உண்மையை நிறுவுவதற்காக சமணர்களோடு ஞானசம்பந்தர் அந்த சதஸில் தன்னுடைய சைவத்தன்மையை நிலைநிறுத்துவதற்காக பாடப்பெற்ற பாடல். அவள் அந்த போட்டிக்கு உட்கார்றாளோ இல்லையோ, இப்போ 2 பேர் உட்கார்றா அப்படின்னா அந்த 2 பேருக்கும் சேர்ந்து அவள் பொதுவில் முதல்ல ஒரு உண்மையை சொல்லிடணும். அதுக்கப்புறம் இப்போ அதில் என்ன பண்ணுவோன்னா அனல்வாதம், புனல்வாதம் அப்படின்லாம் இருக்குது. வாதம். இப்போ இந்த அனல்வாதம்ங்கிறது என்ன, புனல்வாதம்னா என்ன அப்படின்னா, நெருப்பு இருக்கும் இல்லையோ, அந்த நெருப்பை நடுப்புற வச்சுருவா. வச்சுட்டு சமய உண்மைகளை எழுதி அந்த நெருப்பில் போடணும். அப்படி போட்டு அது எரியாமல் இருக்கிறவா அவளுடைய மதத்தை ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் அவள் காலில் விழுந்த மாதிரி தான் அர்த்தம். அதில் ஜெயிக்கணும். அது மாதிரி பண்ணுறதுக்கு பேர் அனல்வாதம்னு பேர். அனல்வாதம்னு என்ன, ஒரு நெருப்பை வச்சுருவா, ஊர் எல்லோரும் உட்காந்துருப்பா, என்னுடைய சமய உண்மையை நான் எழுதி அந்த நெருப்பில் போடணும். அப்படி போட்டு அந்த நெருப்பானது அந்த ஓலையை எரிக்கக்கூடாது. உன் சாமி சத்தியம் தானே, அப்போ காப்பாற்றிட்டோம். ஏன்னா நெருப்புக்கு மேலே உன் சாமின்னு சொன்னியோ இல்லையோ, சிவபெருமான் நெருப்பை கண்ணாக கொண்டவன் சொல்லியிருக்கோ இல்லையோ, அப்போ காப்பாற்று. இந்த ஓலைச்சுவடியை கூட உன்னால் காப்பாற்ற முடியலையா அப்படின்னு கேட்பான் அந்த எதிர் திசையில் இருக்கிறவா. அதே மாதிரி ஒத்துட்டான்னா சைவம் தழுவா. அதுக்கு அவள் என்ன தண்டனையோ அதை அனுபவிப்பாள். அதை முன்னாடியே நிர்ணயம் பண்ணிடுவாள். இந்த மாதிரி இந்த சமயவாதத்தில் தோற்று போனால் என்ன தண்டனை அப்படிங்கிறது அது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு விதமான யோசிக்கவே முடியாத அளவுக்கு, கழுவி ஏற்றுற அளவுக்கு, அறுக்கிற அளவுக்கு, மூக்கு கால் அந்த மாதிரி வெட்டிடுவாள். அது அவள் சாதாரணமாக அந்த வம்புக்கு கூப்பிட மாட்டாள். அப்படி சதஸில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும். சாதாரணமாக இல்லைன்னா எல்லாரும் அவாவா ஒன்றா சேர்ந்து 4 பேர் உட்காந்துட்டு இதை உண்மையை சொல்லுங்க அதை உண்மைன்னு சொல்ல முடியாது. அப்போ நிறுவனத்துக்காக பாடின பாடல் இது. இப்போ இந்த சமணர்கள் கூட
ஞானசம்பந்தர் சைவத்தை நிறுவுவதற்காக பாடப்பட்ட பாடல் இது. அவள் என்ன சொல்லிட்டா அப்படின்னா, சமணர்கள்லாம் பஞ்சபூத வித்தை தெரிஞ்சின்றவா. அக்னிஸ்பந்தனம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரங்களை நம்ம ஜபம் பண்ணினோம்னா அந்த அக்னி சுடாது. அந்த வித்தை அவளுக்கு தெரியும். அதனால் அதை அவள் மனசில் வச்சுட்டு இந்த நெருப்பில் போடுங்கோ எரிக்காது அப்படின்னு சொன்னால், அந்த சமண முனிவர்கள் பஞ்சபூத வித்தையை அறிந்தவர்கள், பஞ்சபூதங்களே அடக்கி ஆள கற்றவர்கள், அனுவாதம் கண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களை ஜெயிக்கணும் அப்படி சொல்லும்போது, இந்த நெருப்பில் உங்கள் பாடலை எழுதி போடுங்கோ, அது எரியலைன்னா உங்கள் சமயத்தை நான் தழுவுறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஞானசம்பந்தரால் ஒரு பதிகம் போடப்பட்டது அப்படின்னு சொன்னால், அது நம் சமயத்தை, நம் சமய உண்மையை, இறைவனை நிறுவிய ஒரு பாடல். பிரத்யக்ஷமா அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரத்யக்ஷம்னா என்னன்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளுக்கு புலப்படும்படி செய்வது பிரத்யக்ஷம். நம் மனசுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா இந்த மெய்வாய், கண், மூக்கு, செவிக்கு இறைவன் இருக்கிறத உணர்த்தணும். அப்படிப்பட்ட இறைவன் இருக்கிறான் என்பதை நெருப்பில் ஒரு ஓலையை போட்டால் அது கருகலையாம், வாடலையாம், மேலும் பசுமையாக தோன்றியதாம். ஓலைச்சுவடிக்கே ஒரு பண்பட்ட ஓலையை தான் எடுப்பான். அது பச்சையாக இருந்துதான். அப்போ எழுதின ஓலைச்சுவடி மாதிரி இருந்து தான் நெருப்பில் போட்டான். அப்போன்னா அந்த பாடலுக்காக அந்த ஓலைச்சுவடிக்கு மதிப்பானா அது எடுத்து உணர்த்திய சத்தியத்துக்கு தான் மதிப்பு. இந்த பாடலை யார் பாடினாலும் அவளுக்கு மன உறுதி வரும். ஒரு சமயத்தை பின்பற்றுவதற்கு அது பேரில் ஒரு நம்பிக்கை வரணும், அது பேரில் ஒரு விசுவாசம் வரணும். அப்படின்னா அது தொடர்பான அனுபவம் நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி சிவ அனுபவங்களை நமக்கு பெற்றுத்தரவல்ல அற்புதமான பதிகம் போகமார்த்த பூன்முலையால் அப்படின்னு இந்த பாடல் துவங்கிறது. போகமார்த்த பூன்முலையால் தன்னொடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி அகமார்த்த தோளுடையன் கோவன ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. இது மாதிரி ஒரு 10 பாடல். அதில் இந்த பாடலை அவர் பாடியிருக்கார். இந்த பாடலை நாம் பாடி இறைவனை உறுதி செய்கிற, இறைவனை அனுபவத்தில் காட்டி தருகிற அற்புத பதியத்தை நாம் பாடி நாம் இறையருள் அனுபவத்தை பெற பிரார்த்திக்கிறேன். இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை எப்பொழுதும் உங்களிடம் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.